ஆனால் ஓவியத்துக்கு அப்படி சொல்ல தேவையில்லை. இரண்டாம் வீட்டில் இருந்து கொண்டே திறமையெல்லாம் செய்யலாம். ஆனால் நீங்கள் எவ்வாறு எதிர்காலத்தில் இயங்க போகிறது? விசேடமான உங்களுடைய நோக்கங்கள் அது தொடர்ந்து அப்படின்னு செய்கிறதாத்தான் கடைசி ஒரு ஓவிய ஆசிரியராக இருந்தாவது அதை வளர்க்குற மாதிரி ஏதாவது தொடர்ந்து கண்காட்சிகள் வைத்து அப்படி பழக்கப்படுத்தணும். சரி, இதோட நாங்கள் முடிக்கலாம். இப்போ உங்களோட இந்த மாணவர்களுடைய ஓவிய அரங்கத்தை நிகழ்ந்து முடிந்தது. இப்போ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ இந்த ஓவிய அரங்கத்தை பற்றி இந்த ஓவிய அரங்கை முதல்ல நான் பிறப்பினால் பூர்ண வெற்றி அடைந்திருக்கே நான் சொல்லுவேன். காரணம் இங்கே பெருந்திரளான மக்கள் இதை வந்து கியூஆர்டிலிருந்து பார்த்த பொழுது ஓவியத்துக்கும் இப்படி ஓவியத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் ஒன்று கூட எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அவ்வளவுக்கு இங்கே நல்ல ஆதரவு இருக்கிறது. அதற்கு நாங்கள் இன்னும் முயற்சி எடுத்திருந்தால் கூட பேர் இன்னும் கூடுதலாக வந்திருப்பார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு சிலர் திரும்பவும் நான் கூற விரும்புகிறேன், பல்கலைக்கழக கலாச்சார குழுவினர் தான் அவர்கள் அந்த ஒரு சிலருடைய முயற்சியாலே இவ்வளவு பேரும் வந்ததாக இருந்தால் உண்மையிலேயே எங்களுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் கிடைக்குமா இருந்தால் இந்த கூட பேர் இது கூடுதலாக பரவ வேண்டும் என்றதான் என்னுடைய நோக்கம். கிட்டத்தட்ட 4000 பேர் அளவில் வந்திருக்கலாம். அதுக்கு கூட வந்து கதைக்கணும். இன்னும் சில பேருக்காக அடுத்த நாளும் வைத்திருந்தால் ஜனம் கூட வந்திருப்பார்கள். ஆனா வைக்க முடியல ஒரு சில வசதி. இங்கே நீங்கள் நல்ல சொல்லுகிறீர்கள், வசதி குறைவு என்பது உண்மை. ஏனென்றால் இந்த காட்சி நடத்தக்கூடிய ஒரு அரங்கு, ஒரு ஹால் எங்களுக்கு கிடைக்க அப்படி ஒரு சென்ட்ரல் காலேஜ் சிலர் சொன்னார்கள் சென்ட்ரல் காலேஜில் வைக்கலாம். ஆனால் தற்போதைய நிலையிலே உங்களுக்கு தெரியும், அங்கு கிட்ட கூட நாங்கள் போக முடியாது. இந்த அரங்கர் கூட இந்த ஹால் எங்களுக்கு தந்திருந்தவர்களுக்கு நாங்கள் மிகவும் நன்றி உள்ளவர்களாக சுண்டுக்குழி மாடு கல்லூரி அதிபருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றால் இந்த அளவுக்கு எங்களுக்கு தந்தது. அந்த என்ன பிரச்சனை என்றால் அந்த அந்த ஓவிய கண்காட்சியை நானும் பார்த்தேன். அதில் வந்து ஓவியங்கள் முறைப்படி ஒரு கண்மட்டத்தில் வைத்து ஒழுங்குபடுத்தப்படவில்லை. ஏன்னா அதுக்குரிய வசதிகள் அங்கே இல்லை. அப்போ அதன் மூலம் இப்போ ஒரு ஓவிய கண்காட்சிக்குரிய ஒரு ஹால் ஒன்று யாழ்ப்பாணத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு இதைத்தான் நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய. அதனால் குறைந்த வசதிக்கு ஊடாக அது ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றதால் ஒரு சிலரும் தெரிவித்தார்கள். சரி, இதை விட இந்த ஓவிய அரங்கத்துக்கு ஊடாக வேறு என்ன ஒரு எங்களுக்கு சாதகமான, அதாவது கலை வளர்ச்சிக்கு சாதகமான தன்மை நிகழ்ந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக நான் காலமாக நடந்திருக்கின்றே சொல்கிறேன். ஏனென்றால் இங்கே முதல் கண் பார்க்கும்போது இங்கே 27 ஓவியங்கள் விற்பனை ஆகியிருக்கின்றன. இந்த 27 ஓவியங்கள் விற்பனை ஆகும் என்று நாங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. 2 ஓவியங்கள் விற்கப்படலாம் என்று நாங்கள் நினைத்திருக்கோம். அதன் அர்த்தம் என்ன? ஓவியத்திலே ஈடுபாடு இங்கே தூரம் வளர இருக்க இல்லை என்றதுதான் மாற்றி இருக்கின்றது. இப்ப நினைக்கிறேன் நிச்சயமாக மாற்றி இருக்குது. இப்போ வந்து கலைக்கிறவர்களை, இந்த கண்காட்சியை வந்து கலைக்கிறவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எவ்வளவோ ஆர்வம் இருக்கு, எவ்வளவோ ஆர்வம் இருக்கு. ஓவியத்தில் அக்கறை இருக்குது. ஆனால் அவர்களுக்கு அப்ப ஓவியத்தை பார்ப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. திரும்ப இப்படியான ஓவியம், உதாரணத்துக்கு நீங்கள் கொழும்பு அடிக்கடி ஓய்வாளர்கள் அங்கே பார்க்கலாம். அங்கே அடிக்கடி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அவ்வளவு சந்தர்ப்பம் இருக்கு. அப்படியான சந்தர்ப்பம் எங்களை பிள்ளைகளுக்கு கிடைக்குமானால் நிச்சயமாக அந்த நிலைக்கு அதிலும் பார்க்க கூட நிலைக்கு கூட வரலாம் என்று என்னுடைய ஒரு எண்ணம். அப்படி என்றால் தொடர்ந்து பல கண்காட்சிகள் நடைபெற வேண்டும் என்று நீங்க சொல்றீங்க. சரி, இப்ப நீங்கள் ஒரு ஓவிய ஆசிரியராக கடமை காட்டுவீர்கள் யாழ்ப்பாணம் கல்லூரியில, இன்னும் கோப்பை கல்லூரியில.
இப்போ வேறும் பல ஓவிய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அதை விட ஏற்கனவே ஓவியத்துறையில் ஈடுபட்ட ஓவியர்களும் ஒரு குறைந்த எண்ணிக்கையிலாவது இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு சங்கமாக அமைந்து இயங்கி இந்த ஓவிய கண்காட்சிகளை அடிக்கடி நடத்துறது, அல்லது ஓவியம் பற்றிய உணர்வு அறிவினை பரப்புவதற்குரிய முயற்சியில் ஏன் பரவலாக ஈடுபடக்கூடாது? அது என்ன உங்களுக்கு இந்த முயற்சி வந்து சில காலங்கள் சில வருடங்களுக்கு முன்பு எங்களுடைய சித்திர இன்ஸ்பெக்டர் அவருடைய முயற்சியால் ஒரு ஓவிய கழகம் ஒன்று உண்டாக்கப்பட்டது. அதில் இருந்து ஒரு கண்காட்சி எங்களுடைய 9ஆம் ஆண்டு எங்களுடைய ஓவிய ஆசிரியர் தாசையா என்று அவர் இப்போ சேவை பண்ணியிருந்தார். அவருடைய ஒரு கண்காட்சி அந்த கழகம் மூலம் தான் ஸ்டான்லி கல்லூரியில் உள்ள அதில் ஒரு ஓவிய அதிலே வைக்கப்பட்டது. ஆனால் இப்போ அது நல்ல நிலைமையில இல்லையா? அது நல்ல நிலைமையில இல்லை. இப்போ பள்ளிக்கூடம் சுவீகரிச்சுட்டு போய் தெரிகிறது. அங்கே இருக்கிறதுனாலே அது எந்த பெரிய சொன்னால் இந்த ஆக்கள் போக்குவரத்துக்கு வசதி இல்லாத இடமானவர்கள் அங்கே நாங்கள் வைக்கிறது அதிகம் விரும்புறதில்லை. சரி, அப்போ அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு கண்காட்சியும் அந்த கழகத்தினால வைக்க முடியாமல் போயிடுது. எங்களுக்கு ஆதரவு இல்லை. ஆனால் அந்த ஆதரவுனாலே பொழுது நீங்கள் எத்தகைய ஆதரவு எதிர்பார்க்குறீங்க? அல்லது இப்போ உங்களோட ஓவிய அரங்கரே இப்போ நிகழ்ந்துருக்கு. அந்த ஓவிய அரங்கத்துக்கு கிடைத்த ஆதரவுகளை பற்றி நீங்கள் அறிவீர்கள் என்று நான் நினைக்கிறேன். எங்களுக்கு உதவியாக சில பத்திரிகைகள் நிச்சயமாக எங்களுக்கு ஆதரவு தந்தன. கடைசி நேரத்தில் என்ன மாதிரி பத்திரிகை உங்களுக்கு ஆதரவு? செய்திகளை பிரசுரித்து, கட்டுரைகளை பிரசுரித்து ஒரு விளம்பரத்தை தந்திருக்கிறார்கள். உதாரணமாக உதயன், ஈழநாடு, ஈழமுரசு, சட்டட ரிவ்யூ முதலில் தந்து பிறகு கட்டுரை போட்டிருக்கார்கள். அது மிகவும் நல்லா இருந்தது, நல்ல உற்சாகத்தை தந்தது. பிள்ளைகளை எல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அதற்கான ஆதரவுகள் முக்கியங்களுக்கு இல்லை. அதை விட வேறு ஒரு வீடியோ ஃபில்மும் எடுத்ததாக நான் கேள்விப்பட்டேன். அங்கே வந்து எடுத்தாங்க. அப்போ இத்தகைய ஆதரவு தான் நீங்கள் எதிர்பார்த்தது. உங்களுக்கு பத்திரிகைகள் மற்ற மக்களுடைய ஆதரவு இருக்குமா இருந்தால் ஒவ்வொரு வருடங்களும் ஒவ்வொரு மாதம் நடத்தக்கூடிய அளவுக்கு இங்கே கண்காட்சி நடத்தக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஆக்கலாம். அதுக்கான மாணவர்கள் இருக்கிறார்கள். நான் இந்த ஓவிய கண்காட்சிக்கு வந்திருந்த பொழுது சிலர் கதைத்தார்கள், ரூபானிடம் மட்டும்தான் இவ்வளவு நாடு நாங்கள் பார்த்தோம், சிங்கள பகுதிகளில் இவ்வளவுதான் வளர்ந்துருக்கு, சிங்களாக்களிட்ட இருக்கு இப்படிப்பட்ட ஓவியங்கள் எங்கிட்ட ஒன்றும் இல்லை. ஆனால் எங்கே வந்து பார்த்தவங்கள தான் தெரியுது எங்கிட்ட என்ன இப்படியெல்லாம் இருக்கு, அப்படி கூறக்கூடியவர்கள் அவங்ககிட்ட இருக்கிறோம் ரெண்டு சந்தோஷப்பட்டதை நாங்கள் கண்டேன். அப்போ அந்த விதத்தில் எங்கட மக்களுக்கு ஒரு நம்பிக்கையையும் திருப்தியையும் ஊற்றுவதிலையும் இந்த ஓவியரங்கத்தை பணியாற்றி எங்களுடைய பள்ளிக்கூடத்திலே நான் பள்ளிக்கூடத்துக்கு போன உடனே ஒரு ஆசிரியர் ஓவியரங்கத்தை முடிந்த பள்ளிக்கூடத்துக்கு போன உடனே அவர்கள் என்னிடம் வந்து நீங்கள் சொன்னதுக்குள்ளே அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இந்த ரூபவாணியில பார்த்து கொண்டு வந்தோம், ஆனால் அப்படியான காட்சியை இங்கே இதனாலே இங்கே செய்ய முடியும் என்பதை நாங்கள் நிரூபித்து விட்டீர்கள். உங்களுடைய மாணவர்களுடைய ஓவியங்கள் எந்த இடத்திலையும் தகத்தால் குறைந்தவர்கள் அல்ல. அப்படியான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு ரூபவாணியில் கிடைக்குமானால் இவ்வளவு நல்லாக இருக்கும் என்று அவர்கள் தாங்களாகவே கழித்தார்கள். ஆனால் தற்பொழுது எங்களோட ஓவியங்களே ஒரு ரூபாயில் போடுவார்களா, இந்த கண்காட்சியெல்லாம் காட்டுவார்களா என்பது ஒரு நிச்சயமற்ற இல்லாமை. ஆனால் இப்போ உள்ளூரில் இருக்கக்கூடிய எங்களுடைய உள்ளூர் தொலைக்காட்சி ஒளிபரப்புகளில் இது இடம்பெற்றால் இன்னும் கண்காட்சியை பார்க்காத மக்களுக்கும் இத்தகைய நிகழ்ச்சிகள் நிறைவேறதை அறியக்கூடியதாக இருக்கும். நான் நினைக்கிறேன் முன்பு எடுத்த அந்த வீடியோ தொலைக்காட்சி படம் அவ்வாறு காட்டப்படலாம் என நாங்கள் நினைக்கலாம். சரி, நான் இறுதியாக உங்கள்கிட்ட ஒன்று கேட்க விரும்புகிறேன். இப்போ நீங்களும் திருவாளர் சிவபிரகாசம் அவர்களும் நடத்திய வாக்கினூடாக பயிற்சி பெற்ற மாணவிகளில் 3 இந்த ஓவியரங்கத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த 3 இளம் ஓவியர்களுடைய ஓவியங்களை பார்த்த பிறகு அவர்கள் இந்த ஓவியங்களை வரைவதற்கு எடுத்த காலங்களில் அவர்களோடு நீங்களும் மேற்பார்வை செய்து வழிகாட்டினவர்கள் என்ற முறையில் இந்த 3 இளம் ஓவியர்களுடைய ஓவிய திறனை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? இவ்வாறு வருகிற இவர்கள் எதிர்காலத்தில் எத்தகைய ரீதியில் ஓவியத்துறைக்கு பங்கை ஆற்றலாம் என்று கருதுகிறீர்கள் என்பதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த 3 நான் பார்த்த மட்டிலே 3 விதமாக, அதாவது ஒருவர்
அருந்ததி என்று வைத்துக் கொள்வோம். அருந்ததி சபாநாதனுடைய ஓவியங்களை பார்த்தால் அருந்ததி சபாநாதனுடைய ஓவியங்கள் என்றே சொல்லலாம். அவர் பேர் எழுத வேண்டிய தேவையில்லை. அப்படியாக அவர்கள் இருக்குது, தனித்துவம் இருக்கிறது. அவர்களுக்கு அது விளங்குமோ எனக்கு தெரியாது. ஆசிரியராக இருந்தவர்களால் எனக்கு தெரியும். நான் அவர்களை ஒருபோதும் என்னுடைய வழிக்கு கொண்டு வர விரும்பவில்லை. அவர்களுடைய வழிக்கு நான் கொண்டு சென்றேன். நல்லா இருக்கிறது, இப்படியே செய்து கொண்டு போவோம், இதுல இந்த சில திருத்தங்களை சொல்லி கொடுத்ததை ஒழிய அவர்களை என்னுடைய பக்கத்துக்கு இழுக்கதோ அல்லது நண்பர் சிவகாசன் தன்னுடைய பக்கத்துக்கு இழுக்கதோ உங்களுடைய ஸ்டைல் அல்லது பாணியை அவர்கள் மீது திணிக்கிறது. ஒரு சுயமாக அவர்களுடைய ஆளுமை வெளிப்படுவதற்கு நீங்கள் இயன்ற ஒத்துழைப்பை செய்யலாம். மூவரிடத்திலேயும் 3 விதமான ஓவியங்கள் வித்தியாசமான பாடி, அந்த பாடியே போய் கொண்டு இப்போ சுகுணா அவர்களுடைய ஓவியங்கள் இயற்கையை பிரதிபலித்தாலும் தன்னுடைய எண்ணங்களை இப்போ சமகால ஓவியங்கள் சிலவற்றை செய்வாங்க. அரசியல் நெருக்கடியான ஓவியங்கள் தொடர்பான அப்போ முதல் அப்படி வரைய நினைக்கவும் இல்லை, அப்படி வரைந்ததும் இல்லை. இருந்தால் போல அப்படியான அந்த உந்துகள் அவருக்கு ஏற்படுகின்ற பொழுது அதை வெற்றிகரமாக அங்கே காட்டியிருக்கிறார். இப்போ இனி தொடர்ந்து நிச்சயமாக அவரோட நான் கலைத்த பொழுது அவர் சொன்னார், எங்களுடைய இந்த ஓவிய அரங்கேற்றத்தின் பிறகு எனக்கு இப்படியான ஓவியங்களை இன்னும் கூடுதலாக வரைய வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகியிருக்கேன். சில வேளை பார்வையாளர்களும் அத்தகைய ஓவியங்களினால் கூடுதலாக கவரப்பட்டிருக்கலாம். அதை கலைத்தனாலே பார்வையாளர்கள் ஓவியர்களுடன் அத்தகைய கருத்துக்களை தெரிவித்திருக்கலாம். அப்ப மற்ற அருந்ததியின் விசேடமான தன்மை அருந்ததியுடைய விசேடமான தன்மை அவர் எடுத்தவுடனே பயன்படுத்தார். ஒரு ஃப்ரீ ஹேண்ட் நல்ல வர்ணம் பற்றிய உணர்வு தெளிவாக வருகிறது. அருந்ததியில அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. தன்னுடைய எண்ணம் பார்த்தால் சரி, அதை என்ன தலை போட்டாலும் சோக்காலையும் போடுவா, வயலாலையும் போடுவா, பெருசிலாலையும் போடுவார், கூட்டையும் போட்டு அந்த படம் வந்து. ஆனால் அதிலே ஒரு செம்மை என்று ஒரு நிறைவு இருக்கண்டு நீங்க புரியினர் சுதந்திரமான சுதந்திரமா இருக்கலாம். ஆனால் அது ஒரு முழுமையானதாக அல்லது திருத்தமானதாக வருவது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். நிச்சயமாக அப்படி வந்தால்தான் அது வெற்றி என்று வரும். அது இந்த அரங்கேற்றத்திலே அவருடைய படங்களை பார்க்கும்போது அந்த ஓரளவுக்கு அந்த இதில் வாழ்ந்துவிட்டது. இப்போ இது இவ்வளவுத்தோட இவர்கள் நிற்க முடியாது. இப்போ இது ஆரம்பம். அதாவது இந்த வயதிலும் ஈடுபட்டும் கொஞ்ச காலம் 2 வருடம் என்பது அவருடைய பயிற்சி காலம், அவ்வளவு ஒரு நீண்ட காலம் அல்ல. இனித்தான் அவர்களுடைய சொந்தமான எத்தனையோ கருத்துக்கள் எல்லாம் வெளிக்கொண்டு வருவதற்கு, அவருடைய எண்ணங்கள் எல்லாம் வெளிக்கொண்டு வருவதற்கு இப்போ அவர்கள் பக்குவப்பட்டு நான் சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு இந்த 3 ஓவியர்களும் எதிர்காலத்தில் எங்களுடைய தமிழ் கலைத்துறை ஓவியத்துறை பிரகாசிப்பதற்கு உரிய பங்கை செய்வார்கள் என்று நம்பிக்கை. இதற்கு பத்திரிகைகள் நிச்சயமாக அவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று நான் மறுபடியும் பத்திரிகை உதவி செய்கின்ற பொழுது நீங்க சொன்னீங்க இந்த ஓவியரங்கிற்கு அவர்கள் விளம்பரத்தை செய்து வந்திருக்கிறார்கள் என்று. ஆனால் நாங்கள் வேற மாதிரியும் இந்த இவர்களுக்கு மட்டும் அன்பளிப்பு கொடுக்கிறது இல்லாமல் இப்ப செய்திகள், சிறுகதை, கவிதை, நாடகம், வேற அரசியல் கட்டுரைகள் போடுற மாதிரி ஓவியம் பற்றிய கட்டுரைகள் எங்களோட மத்தியில் இருக்கக்கூடிய ஓவியர்களை பேட்டி கண்டு அவர்களை பற்றிய குறிப்புகளை பிரசுரிப்பதன் மூலம், அவருடைய சிறப்பு தன்மைகளை அடிக்கடி எழுதுவதன் மூலம், புறநாட்டு ஓவியர்களை பற்றிய அறிமுகங்களை செய்வதன் மூலம் இந்த ஓவியம் பற்றிய அறிவினை வாசகர் மத்தியில் கூட்டலாம். அவ்வாறுதான் பத்திரிகை ஒத்துழைக்க வேணும் என்று நீங்கள் என்றால் செய்தி பத்திரிகைகளின் ஞாயிறு வெளியீடுகள் இத்தகைய கட்டுரைகளை நாங்கள் வெளியிடலாம். அதை விட இப்ப இந்த சிறு சஞ்சிகைகள், இப்ப அலை, மல்லிகை, புதுசு போன்ற சஞ்சிகைகள் வருகின்றன. இருந்துவிட்டு சில தனி வெளியீடுகள் பல்கலைக்கழகம் போன்றவற்றிலிருந்து வருகின்றன. பாடசாலை ஒரு பிரபல பாடசாலையில் இருந்தும் ஒரு கட்டத்துக்கு ஒரு அனியல் நம்பர், ஆண்டு மலர் போல வெளியிடுகிறார்கள். அதிலெல்லாம் இந்த ஓவியம் பற்றிய விஷயங்களை கூட்டினால் கூடுதலாக பரவக்கூடிய சாத்தியம் இருக்கு நினைக்கலாம். இதை நீங்கள் முன்பு ஒரு இடத்தில் குறிப்பிட்டதாக எனக்கு ஞாபகம். இப்ப ஓவிய கண்காட்சிகள் வைத்து ஓவியங்களை எங்களோட மக்கள் வாங்க துவங்கினால் அதை ஒவ்வொருத்தரும் வீட்டில் கொண்டு தொங்க விடுகிற பொழுது ஓவியம்
கொஞ்சம் பரப்பு உண்டு. எல்லா வீட்டுக்கு வராது கொஞ்சம் இது ஒரு ஓவியம் அப்படின்றலாம் கேட்கிற பொழுது அதை பற்றி கதைக்க ஒழிக்கிற பொழுது கொஞ்சம் கூடுமாண்டு. அப்போ அந்த விதத்தில் இப்போ நீங்கள் சொன்னீங்க 27 ஓவியங்கள் இந்த ஓவிய அரங்கத்தில் விற்பனையாக இருக்குண்டு. அப்போ அது ஒரு மாபெரும் சாதனை என்றுதான் 27 இடங்கள்ல அந்த படங்கள் தூங்க போது. மற்றது இது இப்படி ஒரு கண்காட்சி நடந்து மக்கள் விரும்பி ஓவியங்களை வாங்கினதால நாங்கள் எந்த பிரதேசங்களையும் கிடைக்கும் நடக்கவே இல்லை. குடும்ப போல இடங்களில் சிங்கள மக்கள் மத்தியில் இது சாதாரணம். ஆனால் தமிழர் மத்தியில் இது ஒரு புதுமையான சாதனை. அப்போ அந்த விதத்தில் நீங்கள் திருவாளர் சிவபிரகாசம் மற்ற உங்களுடைய மாணவ மாணவிகள் மற்றது பல்கலைக்கழக கலாச்சார குழுவினர் மேலும் உதவிகளை செய்திருக்கக்கூடிய வேறு நபர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முக்கியமான நம்பலாம் அது நடந்தது என்று சொல்ற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வினை தமிழர் வாழும் பகுதி அது யாழ்ப்பாணத்தில் இருந்தாலும் நிகழ்த்தி காட்டியிருக்கிறீர்கள் என்று நம்பலாம். அது ஒரு சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயம்தான்.